டாஸ்மாக மூட முடியலன்னு சொல்லியிருக்கு படத்தில் டைலாக். புதுசாக இப்போ கட்சியெலாம் உருவாயிருக்கு. உங்கள் பையன் கூட கட்சி வந்துட்டாரு. டாஸ்மாக மூடுறதுக்கான வழி திறக்கப்படுமா? வந்தவுடனே அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் ஒரு திரைப்பட எழுத்தாளன், டைரக்டரு, நடிகன். இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய கருத்தை படத்தில் சொல்லியிருக்கேன். பொதுவாக எந்த கட்சி வந்தாலும் இதை பண்ணிகிட்டு இருக்கு. புதுசாக வர்றவங்க அதை ஒழிக்கணும். அதான் என்னுடைய ஆசை. ஒழிக்க வைக்கிறது உங்கள் கையில் இருக்குது. அரசியலோட சேர்த்து திரைப்படம் எடுக்கிறவங்களுக்கும் ஒரு சமுதாய கடமை இருக்கு இல்லையா? அப்படி இருக்கிறப்ப இந்த படத்திலோட பார்த்தா வில்லன்கள் ட்ரிங்க்ஸ் அடிக்கிற மாதிரி வச்சிருக்கீங்க. அது ஓரளவு பரவாயில்ல. ஆனால் பல படங்களில் ஹீரோக்களே ட்ரிங்க்ஸ் அடிக்கிற மாதிரிலாம் வருது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் கூடாதுன்னு தாங்க சொல்லியிருக்கேன். அப்புறம் ஏற்கனவே ஒரு சின்ன இந்த படத்துக்கு கூரன் அரிமான்னு வச்சிருக்கலாம். ஏன்னா கூரன்னா நாய் வச்சு வச்சிருக்கீங்க. ஆமாம், சிங்கமும் நடிச்சிருக்கு. இல்லைன்னா ஒரு வயது தாண்டி சண்டை காட்சி வயதான சிங்கம்ன்றீங்களா? இல்ல, சிங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் சீற்றம் குறைவதுண்டாங்கிற மாதிரி இந்த வயதிலையும் ஒரு ஃபைட் சீன் நான் கேட்டுக்கிறது. இப்படி நல்ல படங்கள் ரேராக தானே வருது. நல்ல படம் தானே இப்போ எடுத்து நீங்கள் பார்த்தது. நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்களா படம் எப்படி இருக்குது? வித்தியாசமான படம். இப்படி வித்தியாசமான படங்கள் திரும்ப திரும்ப அங்கே எடுக்கணும்னா இதை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஜனங்கள்லாம் பார்க்கணும், குழந்தைங்களோட பார்க்கணும். இந்த படம் ஃபேமிலியோடு பார்க்க வைக்கணும். அப்படி பார்க்க வச்சிங்கன்னா இது மாதிரி நல்ல படங்கள், வித்தியாசமான படங்கள் நிறைய ஆடியன்ஸ் போகும். புரியுதா? நீங்கிறதுனால ஒரு கேள்வி, ஒரு செய்தியை நீங்கள் சொல்லியிருக்கீங்களோன்னு தோணுது. இந்த படத்துடைய நாயகனான நீங்கள் ஒரு லாயர், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமேலும் ஒரு பெரிய கேஸில் ஜெயிக்கிறீங்க, இந்த நாய் சம்மந்தமான கேஸில். அதுமாதிரி ரியல்லி கொஞ்சம் அரசியல் விட்டு ஒதுங்கின மாதிரி இருக்கு. மறுபடியும் அரசியலுக்கு சாதிப்பீங்களா? எனக்கு அரசியல் ஆசை போயிடுச்சுப்பா. அதெல்லாம் அது வேண்டாம். இப்போ அரசியலை பற்றியே பேசுகிறோம். நான் இங்கே படத்துக்கு ப்ரமோஷன் கொடுங்க. அதுதான் நான் திரும்பி கேட்குறேன். இங்கே போய் நீங்கள் டைவர்ட் பண்ணி டோட்டலாக மாற்றிட. ஓகேயா? நன்றி. அம்மா, கிட்டத்தட்ட 100 தியேட்டரு கொடுத்துருக்காங்கப்பா. இந்த 100 தியேட்டரு ஓடினாவே போதும். அது ஓட வைங்கன்ற போதும். அதுக்கு மேலே எங்கள் படம் அந்த 100 தியேட்டரில் நல்லா ஓடி ஜனங்கள் பார்க்க வச்சு அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்காகத்தான் இது. ஜென்ரலாக படம் முடிஞ்ச உடனே இப்படிலாம் உட்காந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறதில்ல. இதுக்காகத்தான் இதை பேசுகிறோம். நீங்கள் உங்கள்கிட்ட திரும்ப கேட்குறது. இது ஒரு வல்காரிட்டி இல்லாத, ஒரு இதில் ஒரு பெரிய கமர்ஷியல் இல்லாத ஒரு அழகான ஒரு படம். ஒரு புது கண்டென்ட் கொடுத்துருக்காரு இல்லையா? அதை ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுங்க தயவு பண்ணி. அதான் நான் கேட்குறேன். ஓகே, வணக்கம். படத்தில் நாங்கள் ஆண் நாயின்னு சொல்லியிருக்கிறோங்க. இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? சின்ன சின்ன நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேருங்க தயவு பண்ணி. வணக்கம். இந்த படத்தை பற்றி தயவு பண்ணி கேள்வி. நாய் பைரவான் தாங்க சொல்லுவாங்க ஆன்மீகத்தில். அது தெரியாதா? நான் அப்படிலாம் நினச்சி நாங்கள் வைக்கலைங்க. நாங்கள் அப்படிலாம் நினச்சோம். பைரவான்றது ஒரு கடவுளுடைய பேர். அது நாய் வாகனம். அது அந்த மைண்டில் நாங்கள் வச்சோம். ஒரு பவர்ஃபுல்லான பேர் அது பைரவான்றது. ஓகே சார், தேங்க்யூ.